சமீபத்துல விஜயினுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்ததா செய்தியில வந்திருக்கு. இது பிராமணர்கள் எழுதிய பொய் ராமாயண கதையின்படி ராமனும் சீதையும் பிரிஞ்ச நிகழ்வை ரிப்பீட் பண்ற ஒரு சடங்கு தான். இந்த பிரிவையும் விஜயினுடைய கோட் படத்துல மறைமுகமா முன்னறிவிச்சிருக்காங்க. அந்த படத்துல நாயகனுடைய மனைவி அவன் வேற ஒரு பொண்ணோட சுத்துறான் அப்படின்னு சந்தேகப்பட்டு விவாகரத்து கேட்கிற சீன் இருக்கு. நிஜ வாழ்க்கையில விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சு வாழ்றதையே கோட்டு படத்துலயும் நாயகனும் அவனுடைய மனைவியும் பிரிஞ்சு வாழ்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த திரைப்பட காட்சிகள் மூலமா நிஜ வாழ்க்கையில விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்தை முன்னறிவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, மலையாள பிராமண நடிகையான த்ரிஷாவை விஜய்க்கு மறுமணம் செஞ்சு வைப்பாங்க. இந்த மாதிரி பிராமண யூதச்சிகளை வச்சு பெரிய ஆளுங்களை ஹனி ட்ராப் பண்றது அந்த யூத சதிகார கும்பலுடைய வழக்கம் தானே. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் இதே தான் நடந்தது. ஏற்கனவே ரஜினிகாந்த் ஆட்சிக்கு கொண்டு வந்து அவருடைய மனைவியான லதா என்ற பிராமண பெண் மூலமா ஆட்டி வைக்கலான்னு பார்த்தாங்க. அதாவது ரஜினிகாந்த் ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில ரஜினிகாந்தை போட்டு தள்ளிட்டு லதா ரஜினிகாந்த சிஎம் ஆக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அது முடியலன்னு ஒன்னு லதா ரஜினிகாந்த கவர்னர் ஆக்கணும்னு பார்த்திருக்காங்க போல. இப்படி பிராமண பெண்களை இந்த பெரிய ஆளுங்களுக்கு கட்டி கொடுத்து அதுக்கப்புறமா அந்த பிராமண பெண்களை ஆட்சிக்கு கொண்டு வர்றதுதான் இவங்களுடைய வழக்கமான திட்டமா இருக்கு. அதே தான் இப்ப ரிப்பீட் பண்றாங்கன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அது உண்மைதான். ஏன்னா இந்த த்ரிஷா ஆரம்ப கட்டத்திலேயே என்ன பேசியிருக்கான்றத இப்ப கேட்கலாம். நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. அரசியல்ல இல்ல சினிமா நீங்க? நிஜமாவா? பாருங்க ஒரு 10 வருஷத்துல 10 வருஷம் கழிச்சு சிஎம் என்னலாம் பண்ண போறீங்க? ஓட் போடுங்க. ஆமா இல்ல 11 இயர்ஸ் 15 இயர்ஸ் டியூஷன் மாதிரி பேசி காட்டுங்க. முதல்ல நல்லா நான் தமிழ் படிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்க போறீங்க? தமிழ். பாத்தீங்களா, அவங்க பிளான இவ மூலமாவே முன்னறிவிச்சிருக்காங்க. அதாவது இவ ஆரம்ப கட்டத்திலே சொல்லியிருக்கான் 10 வருஷம் கழிச்சு தமிழ் நல்லா கத்துக்கிட்டு சிஎம் ஆக போறாளாம். இந்த மாதிரி வேற எந்த நடிகையும் பேசி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரியான அரசியல்லாம் பேசுறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் முடியும். அந்த பிராமண சதிகார கும்பல் பர்மிஷன் கொடுத்தாலோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாலோ தான் முடியும். அதனால அவங்க சொல்லிதான் இவ இப்படி பேசியிருக்கா. ஏற்கனவே கொடி படத்துல இந்த த்ரிஷாவை ஒரு அரசியல்வாதியா நடிக்க வச்சிருப்பாங்க. அந்த கொடி படத்துல தன்னுடைய காதலனை கொன்னுட்டு த்ரிஷா வந்து பதவிக்கு வர ஒரு துரோகியா நடிச்சிருப்பா. இந்த கொடி படத்திலையும் பிராமண கும்பல் அவங்களுடைய திட்டத்தை முன்னறிவிச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். போதாக்குறைக்கு மேல்மட்ட ஃப்ரீமேசனான பிராமண மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்துல த்ரிஷாவை ராணி கதாபாத்திரத்துல காமிச்சு இவளுக்கு வந்து குவீன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்க வச்சிருக்காரு. அதாவது பொன்னியின் செல்வன் படத்துல இவ குவீனா நடிச்சாலாம். அதனால இவளுடைய பட்டப்பேர் வந்து குவீன் ஆஃப் சவுத் இந்தியாவாம். இதுக்கு பின்னாடி பிராமணர்களுடைய அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நம்மளுக்கு புரியுது. ஆனா குவீன் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூப்பிடுற அளவுக்குலாம் இவளுக்கு திறமையே கிடையாது. இவளுடைய துறையிலேயே கூட நல்லா பாடவோ நல்லா டான்ஸ் ஆடவோ நல்லா நடிக்கவோ இல்ல நல்லா வசனம் பேசவோ இல்ல நல்லா காமெடி பண்ணவோ இந்த மாதிரி எந்த திறமையுமே இல்லாத ஒரு வெத்து வேட்டு தான் இந்த த்ரிஷா. இவளுக்கு வந்து குவீன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற பட்டத்தை கொடுத்து இவளோட இமேஜை பூஸ்ட் பண்றாங்க. இவளுக்கு எந்த திறமையுமே கிடையாதுன்றது மட்டும் இல்ல, சவுத் இந்தியாவோட ட்ரக் மாஃபியா தலைவனான கமல்ஹாசனுடைய ட்ரக் மியூலா தான் இந்த த்ரிஷா செயல்பட்டு இருக்கான்றது சமீபத்துல வெளிவந்த சுகர் பேபி பாட்லயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சுகர் பேபி பாட்ல சுகர்ன்றது கொக்கைன் என்ற போதைப் பொருளை தான் மறைமுகமா குறிக்குது அப்படின்னு ப்ராக்சியான ஆர்ஜே சுசித்ரா மூலமா அவங்க வெளியிட்டது உங்களுக்கு தெரியும். இந்த நடிகைகள்லாம் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வரும்போது போதைப் பொருளை கடத்துறாங்க, ட்ரக் மியூலா செயல்படுறாங்க அப்படின்றதையும் அந்த ஆர்ஜே சுசித்ராவே பேசியிருக்கான். அப்படி பார்க்கும்போது போதைப் பொருள் ஆசாமியான கமல்ஹாசனுடைய மெயின் ட்ரக் மியூல் வந்து த்ரிஷா தான். அந்த சுகர் பேபி பாட்லயே இவ வந்து தன்னை கிரிமினல் சின்னர் அப்படின்லாம் பாடிட்டு இருப்பான். அதனால த்ரிஷா வந்து குவீன் ஆஃப் சவுத் இந்தியாலாம் கிடையாது. அவ வந்து ஒரு வெத்துவேட்டு. த்ரிஷா பீட்டா அமைப்பு கிட்ட காசு வாங்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசினது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பேசிக்லி த்ரிஷா வந்து ஒரு பிராமண ஹனி ட்ராப், மொடா குடிகாரி, பாசிபிளி a drug addict and a drug mule also. இந்த மாதிரி கேடு கெட்ட கேரக்டர்களை பயங்கரமா பில்டப் கொடுத்து அரசியல இறக்கி விட்டு தமிழ் சமூகத்தை அழிக்கிறதுன பிராமண கும்பலுடைய குல தொழிலே. அதனால அடுத்த கட்டமா இந்த மொடா குடிகாரி ட்ரக் மியூல் த்ரிஷாவை விஜய்க்கு கட்டி கொடுத்து விஜயோட கதையை முடிச்சுட்டு த்ரிஷாவை ஆட்சிக்கு கொண்டு வர பார்ப்பாங்க. இதுதான் பிராமண கும்பலுடைய வழக்கமான திட்டமா இருக்கு. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. பாருங்க ஒரு 10 வருஷத்துல ஓட் போடுங்க. முதல்ல நல்லா நான் தமிழ் படிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்க போறீங்க? தமிழ்.
ஏற்கனவே இதை எம்ஜிஆர் ஜெயலலிதா கேஸ்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் கேஸ்ல பண்ண பார்த்தாங்க. ஆனா ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப மலையாள பிராமணச்சியான த்ரிஷாவை விஜயோட சேர்த்து வச்சு சகுனிகள் அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டத்தை நிறைவேற்ற பார்ப்பாங்க. இதுதான் பிராமணர்களுடைய சதின்றதுக்கு மேலும் ஒரு சில ஆதாரங்கள் இருக்கு. ஜெயலலிதா படிச்ச அதே ஸ்கூல்ல தான் த்ரிஷாவும் படிச்சிருக்கா. ஜெயலலிதா படிச்ச பிரபலமான சர்ச் பார்க் கான்வென்ட் ஸ்கூல்ல தான் த்ரிஷாவையும் படிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா தான் அவளுடைய ரோல் மாடல்னு த்ரிஷாவே சொல்றா. கொஞ்சம் அந்த மாதிரி டவுட் இருந்தா திங்க் ஆஃப் ஹவு ஜெயலலிதா அம்மா ஸ்பீக்ஸ், திங்க் ஆஃப் ஹவு ஷி சிட்ஸ். அது எப்பவுமே ஒரு எலிகன்ஸ், ஒரு டிக்னிட்டி அண்ட் ஒரு எப்பவுமே ஒரு அந்த பாடி பாஸ்டர், ஹெட்டை எப்படி வச்சுக்கணும், பிகாஸ் ஷி இஸ் a princess. அது ரொம்ப நேச்சுரலா வரணும். ஜெயலலிதாவை ரோல் மாடலா பார்த்துக்கோன்ட்டு மணிரத்னம் வந்து த்ரிஷாக்கு சொல்லி கொடுத்தாராம். அதனால இந்த த்ரிஷா வந்து ஜெயலலிதாவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டதா சொல்றான். அது மட்டும் இல்ல, கோயில்களுக்கு ஜெயலலிதா வந்து யானைகளை பரிசளிச்ச மாதிரியே இந்த த்ரிஷாவும் ரோபோட் யானைய ஒரு கோயிலுக்கு பரிசளிச்சிருக்கான். இதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பிராமண சதிகார கும்பல் த்ரிஷாவையும் ஜெயலலிதா மாதிரி க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த முதலமைச்சரா ஆகிறதுக்கு த்ரிஷாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, இவளுடைய முழு பேர் வந்து த்ரிஷா கிருஷ்ணன். அதாவது கிருஷ்ணன் பேர் கொண்ட ஒரு பெண்ணை ஆட்சிக்கு கொண்டு வரணும். ஆனா அவ வந்து பிராமண பெண்ணா இருக்கணும், அவங்களுடைய ஆளா இருக்கணும். அதாவது போலியான கிருஷ்ணரா இருக்கணும். பிராமணர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு போலி கிருஷ்ணரை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் த்ரிஷா கிருஷ்ணன் என்ற இந்த மலையாள பிராமண மொடா குடிகாரிய, ட்ரக் அடிக்ட இத்தனை வருஷமா க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா நடக்கிறது மகாபாரதம் இல்லையா? ஏற்கனவே இங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ல கிருஷ்ணருடைய ஆட்சி தானே நடக்குது. அது பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் ஆவறத தடுக்கிறதுக்காக த்ரிஷா கிருஷ்ணன் என்ற ஒரு போலி கிருஷ்ணனை பிராமணர்கள் ஆட்சிக்கு கொண்டு வர பாக்குறாங்க. இதுதான். சமீபத்தில் வெளியான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடியோட பேர் இடம்பெற்றிருக்கிறதாவும், ட்ரம்ப்பை சந்தோஷப்படுத்துறதுக்காக இஸ்ரேல் போய் ஆடி பாடினாரு. அதாவது ட்ரம்பினுடைய ஆணைப்படி மோடி வந்து இஸ்ரேல் பயணம் மேற்கொண்டு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து இங்க இந்தியாவில் செயல்பட்டதா பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அனில் அம்பானியும் மோடியும் எப்ஸ்டீனை போய் சந்திச்சதா செய்தி வெளியானதுனால பெரிய சர்ச்சை உண்டாகியிருக்கு. மோடி இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கைப்பாவையா மாறிட்டதா பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிற இந்த சமயத்துல அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இந்த அரக்கனான மோடி வந்து இஸ்ரேலுக்கு மறுபடியும் பயணம் மேற்கொண்டு இஸ்ரேல் அரக்கனான நேத்தன்யாகுவை சந்திச்சது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய பாராளுமன்றமான நெசெட் கூட்டத்திலையும் மோடியை பேச வச்சிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் அரக்கனான நேத்தன்யாகுவும் இந்திய அரக்கனான மோடியும் நட்பு பாராட்டி ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மோடிய வந்து இஸ்ரேலினுடைய மிக நெருக்கமான நண்பன்னு அரக்கன் நேத்தன்யாகு அறிவிச்சிருக்கான். அவன் இஸ்ரேலிய யூதன், இவன் இந்தியால இருக்கிற RSS யூதன், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த இரண்டு பேருமே பொதுமக்களை பலி கொடுக்கிற அரக்கர் குல வம்சாவழிகள். பாலஸ்தீனத்து மக்களை இனப்படுகொலை செய்கிற இந்த ராட்சசனான நேத்தன்யாகுவை உலக அளவுல சாத்தான்யாகுன்னு கூப்பிடுறாங்க. பஃபுமெட்னுடைய மறு வடிவம். அதாவது நம்ம ராட்சசன்னு சொல்லுவோம், இஸ்லாமியர்கள் தஜ்ஜால்னு சொல்லுவாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு மோடியை மிரட்டி இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு தேவையான பண உதவி, ஆயுத உதவி, அங்க இஸ்ரேல் சொன்ன கட்டளைகள், ஒப்பந்தத்துக்கெல்லாம் இந்த மோடி சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்தியாவே மொத்தமா வித்துட்டு வந்திருக்கான் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. இதுக்காக அங்க அவனுக்கு யூதனுங்க மெடல் வேற கொடுத்துருக்கானுங்க போல. அது மட்டும் இல்ல, இந்த வாட்டி இஸ்ரேல் போயிட்டு வந்த கையோட இந்தியாவுக்கு வந்த உடனே நேரா இந்த அரக்கன் வந்து மதுரைக்கு வந்திருக்கான். இவன் இஸ்ரேல்ல இருந்து நேரா தமிழ்நாட்டுக்கு வந்தது பெரிய சந்தேகத்தை கிளப்புது. மோடியோட இந்த நாடகத்துக்கு பின்னாடி ஏதோ பெரிய மர்மம் இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. இவன் இஸ்ரேல் போயிட்டு வந்த கையோட இங்க திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு முருகனை வழிபடுற மாதிரி நடிச்சது தமிழ்நாட்டுக்கு நல்லதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஆப்பு வைக்க திட்டம் வச்சிருக்கானுங்க. அதனாலதான் இஸ்ரேல் போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய நாடகத்தை நடத்துறானுங்க. சென்ற வாரம் அமெரிக்க படைகளும் இஸ்ரேல் படைகளும் சேர்ந்து ஈரானுடைய முன்னாள் தலைவனும் மத குருவுமான அலி காமினியுடைய இருப்பிடத்தை தாக்கி அலி காமினியையும் அவருடைய மொத்த குடும்பத்தையும் சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி வெளிவந்தது.
இந்த செய்தி வெளியான உடனே நான் நம்பல. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு பெரிய நாடு இன்னொரு பெரிய நாட்டினுடைய தலைவரை கொல்லணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்கன்னா உளவுத்துறை வலைப்பின்னல் மூலமாக அந்த செய்தி எப்படியாவது அந்த நாட்டுக்கு கசிஞ்சு அவங்களுடைய தலைவரை அவங்க வந்து செக்யூர் பண்ணிடுவாங்க. இன்னொரு நாடு தாக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவங்களுடைய தலைவர்களை பாதாள அறைகள்ல அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்ல செக்யூர் பண்ணிடுவாங்க. அதுவும் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடந்துட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற லெபனான் நாட்டையும் இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்கான். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒத்து வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறானுங்க. இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து திடீர்னு ஈரான் மேல தாக்குதல் நடத்தி அவங்களுடைய முக்கியமான தலைவரையும் அவங்க குடும்பத்தையும் ஒரே அட்டாக்ல கொன்னுட்டாங்க அப்படின்றது நம்ப முடியாத கதையா இருக்கு. இது 3ஆம் உலக யுத்தத்தை தொடங்கணும் அப்படின்றதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு சடங்கு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்ப அதனுடைய விவரங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்கான். பத்தாக்குறைக்கு போன வருஷம் இந்தியா பாகிஸ்தான் மோதல், சமீபத்துல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதல், தென்கிழக்கு ஆசியால தாய்லாந்து கம்போதியா மோதல், ட்ரம்ப் வந்து வெனிசுவேலாவை தாக்குனது, இப்படி பல்வேறு முனைகள்ல யுத்தத்தை மூட்டி உலகத்தை மறைமுகமாக ஆண்டு கொண்டிருக்கிற யூத அரக்க கூட்டம் உலக மகா யுத்தமா 3ஆம் உலக மகா யுத்தமா மாற்ற பாக்குதுங்க. அதுக்கான ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் அந்த யூத கூட்டம் இப்ப நிகழ்த்தி இருக்கு. இதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு செய்யறது. ஏன்னா உலகமே யூத ரகசிய கூட்டத்தினுடைய மறைமுக கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கும் போது ஈரான் மட்டும் ஒன்னும் விதிவிலக்கு இல்ல. ஈரானும் யூதர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சொல்ல போனா பெர்சியா என்று அழைக்கப்பட்ட ஈரான் பகுதியிலிருந்து தான் ஆரியர்கள் கிளம்பி இந்தியாவுக்கு வந்ததா வாய்வழி செய்தி இருக்கும் பொழுது ஈரான்ல யூதர்கள் இருக்க மாட்டாங்களா? ஈரானுடைய அரசாங்கத்தையும் யூதர்கள் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரம் தான் இந்த அலி காமினி. இந்த அலி காமினி உண்மையான இஸ்லாமியரே கிடையாது. அலி காமினி ஒரு ரகசிய யூதன், கிரிப்டோ ஜூ. இஸ்லாமிய வேடம் பூண்ட ரகசிய யூதன் தான் இந்த அலி காமினி. இந்த அலி காமினி ஒரு ரகசிய யூதன், அதாவது கிரிப்டோ ஜூன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அதுதான் இவனுடைய ஹிடன் ஹேண்ட். கடந்த 45 வருஷமா இந்த அலி காமினி எப்பயுமே தன்னுடைய வலது கைய மேலங்கியில மறைச்சுதான் வச்சிருப்பானா. அதுக்கு காரணமா ஏதோ ஒரு வெடிகுண்டு வெடிப்புல இவனுடைய கை காயப்பட்டு செயலிழந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கு. என்னன்னா அலி காமினி தன்னுடைய வலது கைய எப்பயுமே மறைச்சு வச்சிருந்தது யூதர்களுடைய ஹிடன் ஹேண்ட் சிம்பாலிசத்தை தான் சுட்டி காட்டுது. கடந்த நூற்றாண்டுகள்ல உலகின் பல முக்கியமான யூத தலைவர்கள், உதாரணத்துக்கு ஜார்ஜ் வாஷிங்டன், கார்ல் மார்க்ஸ், ஜோசப் ஸ்டாலின், நெப்போலியன் இவர்களை போன்றவர்கள் அந்த ஹிடன் ஹேண்ட், மறைக்கப்பட்ட கை என்ற யூத செய்கையை பயன்படுத்தியிருக்கானுங்க. இதுக்கான புகைப்பட ஆதாரங்கள் இருக்கு. ரஷ்ய யூதர்களான விளாடிமிர் லெனின், ஜோசப் ஸ்டாலின்ல இருந்து அமெரிக்க அதிபரான பாரக் ஒபாமா வரைக்கும் இந்த ஹிடன் ஹேண்ட் சிம்பாலிசம், மறைக்கப்பட்ட கை செய்கையை பொதுவெளியிலேயே செஞ்சிருக்காங்க. இந்த செய்கை யூத ரகசிய அமைப்புகள் பயன்படுத்துற செய்கை. அதாவது யூதர்கள் தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ற ஒரு ஹேண்ட் கெஸ்டர் தான் இந்த ஹிடன் ஹேண்ட் சிம்பாலிசம். பல யூத தலைவர்கள் இந்த ஹிடன் ஹேண்ட் செய்கையை பயன்படுத்துறாங்க. கத்தோலிக்க மதகுருவான போப் பயன்படுத்துற அதே செய்கையை தான் ஈரானிய மதகுருவான அலி காமினியும் 45 வருஷமா பயன்படுத்தியிருக்கார். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களுடைய முக்கியமான தலைவர்கள் அந்தந்த இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அந்தந்த இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி வேஷம் போடுற யூதர்கள். சவுதி அரச குடும்பமும் இனத்தால் யூதர்கள் தான். ஆனா முஸ்லிம் வேஷம் போட்டுக்கிட்டு சவுதி அரேபியாவை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்தந்த நாட்டு மக்கள் மாதிரி வேஷம் போட்டு அந்தந்த நாட்டு மக்களையும் மூளை செலவை செஞ்சு ஆட்டு மந்தைகள் ஆக்கி வச்சிருக்காங்க. அதுல கத்தோலிக்க மதகுருவான போப், ஈரானிய மதகுருவான அலி காமினியும் விதிவிலக்கு அல்ல. இந்த அலி காமினி உண்மையான ஷியா இஸ்லாமியர் கிடையாது. இனத்தால் யூதர் அப்படின்றத அவருடைய ஹிடன் ஹேண்ட் சிம்பாலிசம் காட்டி கொடுத்திருக்கு. இந்த அலி காமினி யூதன்றதுனாலதான் தமிழனை படுகொலை செய்யறதுக்கு சிங்கள அரக்கன் ராஜபக்சேவுக்கு உதவி இருக்கான். இவங்க எல்லாருமே உலகளாவிய யூத ரகசிய அமைப்பின் உறுப்பினர்கள், ஃப்ரீமேசன்ஸ், ஹை லெவல் ஃப்ரீமேசன்ஸ். அதனால ஈரான் நாட்டு தலைவர்களும் கிரிப்டோ ஜூஸ், ரகசிய யூதர்கள் தான். உலகத்தையே யூதன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் போது ஈரான் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஈரானும் யூதர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதனாலதான் அந்த ஈரான் இலங்கை யுத்தத்தின் போது சிங்கள அரசுக்கு பொருளுதவி, ஆயுத உதவி உட்பட எல்லா உதவியும் செஞ்சிருக்கு.
ஈரான் மட்டும் இல்ல, வடகொரியா, ரஷ்யா, சீனா உட்பட அனைத்து நாடுகள்லயும் கிரிப்டோ ஜூஸ் என்கிற ரகசிய யூதர்கள் இருக்காங்க. அவங்க தான் அரசியல்ல உயர்மட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்தந்த நாட்டுல அந்தந்த இனத்து மக்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருப்பானுங்க. இங்க இந்தியாவுல பிராமணர்கள் என்னதான் வந்தேரிகளா இருந்தாலும் தங்களை வந்தேரிகள்னு ஒத்துக்காம இந்த மண்ணின் மைந்தர்கள்னு வேஷம் போட்டுட்டு நம்மளெல்லாம் அடக்கி ஆண்டுட்டு இருக்காங்களே. என்னுடைய அடையாளம் நான் தமிழன், இது என் நாடு, நான் தமிழன், இதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. வந்தாரை வாழ வைப்போம். இங்கே யாராவது அந்த மாதிரி பிரித்து விளையாடலாம்னு நினைச்சாங்கன்னா கடை தேர வழி கிடையாது. தமிழனுக்கு எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரியும், எங்கே இருக்க வேண்டும் என்பதும் தெரியும். அதே மாதிரி எல்லா நாடுகள்லயும் இவங்க இதே பாணியை தான் கையாளுறாங்க. எல்லா நாட்டிலையும் இந்த யூதர்கள் வந்தேரிகள் தான். ஆனா அந்த ஃபேக்ட மறைச்சு தன்னை மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லிக்கிட்டு அரசாங்கத்துல உயர் பதவிக்கு போயிட்டு அந்த நாட்டை கட்டுப்பாட்டுல எடுத்துப்பாங்க. இந்த டாக்டிக்கை தான் இவங்க கடந்த 2000-3000 வருஷமா எல்லா நாடுகள்லயும் செயல்படுத்தி உலகம் முழுக்க இவங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களை விரிச்சு உலகத்தை கட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. அதனால இந்த அலி காமினியும் ஒரு யூதன் தான். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்கி இவன் உண்மையிலே இறந்திருக்க வாய்ப்பு இல்ல. எப்ஸ்டீன் மாதிரி இவனும் எங்கேயோ உயிரோட இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் a faked death. 3ஆம் உலக மகா யுத்தத்தை தொடங்க செய்யப்பட்ட ஒரு நாடகம் தான் அலி காமினியினுடைய இந்த மரணம். அது மட்டும் இல்ல, இவனுடைய பேர்லயே இது ஒரு சடங்கு கொலை அப்படின்ற தகவல் மறைஞ்சிருக்கு. ராமனுடைய இன்னொரு பட்டம் தான் காமன். அவன் கூட வந்த ஹனி ட்ராப் தான் காமினி. ராமன் காமன், சரமா காமினி. அலின்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வரா? அலியான ராமன். அந்த ராமனை குறிக்கிற எண் தானே 9/11. இஸ்லாமிய நாட்காட்டியின்படி அலி காமினி இறந்ததாக சொல்லப்பட்ட தேதி 9/11. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அலி காமினி உண்மையிலே இறந்திருக்க மாட்டான். அவன் இறந்ததாக ஒரு செய்தி உலக அளவில் பரப்பப்பட்டிருக்கு. யூத மீடியாக்களால் உலக அளவில் பரப்பப்பட்டு உலக மகா யுத்தத்துக்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இத புரிஞ்சுக்கோங்க. யூதர்களுடைய அல்டிமேட் கோல், இறுதி கனவான 3ஆம் உலக மகா யுத்தத்தை அவங்களுடைய ராமனின் பெயரால் தொடங்கணும். அதுதான் அவங்களுடைய ஆசை. அதுக்கு அவங்களே பேசி வச்சுக்கிட்டு நிகழ்த்தின ஒரு நாடகம் தான் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் சேர்ந்து நடத்தின இந்த அலி காமினியினுடைய மரணம் என்கிற நாடகம். அலி காமினி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு நான் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த தாக்குதல்ல ஈரானினுடைய இன்னொரு முன்னாள் அதிபர் இறந்துட்டதா முதல்ல செய்தியில வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல அவர் உயிரோட தான் இருக்காரு, அவர் ஒரு சேஃபான லொகேஷன்ல தான் இருக்காருன்னு மறுபடியும் செய்தி வருது. அதாவது இந்த தாக்குதல்ல ஈரானினுடைய இன்னொரு முன்னாள் அதிபர் மஹமூத் அஹமதி நிஜாத் இறந்துட்டதா முதல்ல அறிவிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல அவர் உயிரோட தான் இருக்காரு, வேற ஒரு லொகேஷன்ல சேஃபா இருக்காருன்னு அவரு உயிரோட இருக்கிறதா அறிவிக்கிறாங்க. அதனால இந்த யூத மீடியாக்களை நம்ப முடியாது. முதல்ல எப்ஸ்டீன் செத்துட்டான்னு வாங்க, அப்புறம் அவன் உயிரோட தான் இருக்கான், இஸ்ரேல்ல தான் நடமாடிட்டு இருக்கான்னு வாங்க, அப்புறம் அஹமதி நிஜாத் செத்து போயிட்டாருன்னு வாங்க, அப்புறம் அஹமதி நிஜாத் உயிரோட தான் இருக்காருன்னு வாங்க. அதே மாதிரி இந்த அலி காமினியும் இறந்து போகாம எங்கேயோ ஒரு செக்யூர் லொகேஷன்ல உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த அலி காமினி அவங்களோட ஆளு. இந்த அலி காமினிக்கு வயசாயிடுச்சு, வேலை முடிஞ்சதுன்னு உடனே அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஏதாவது ஒரு ஆள் இல்லா தீவுல அவனுக்கு செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. இஸ்லாமிய நாடுகளை மேற்கத்திய நாடுகளோட மோத விடணும், குறிப்பா ஈரான அமெரிக்கா வம்புக்கு இழுத்து மொத்த வளைகுடா நாடுகள்லயும் யுத்தத்தை மூட்டணுன்றதுக்காக ஒரு பெரிய சம்பவத்தை அவங்க நடத்தணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால்தான் இஸ்ரேல் ட்ரம்பை விட்டு ஈரானை தாக்க சொல்லி அந்த தாக்குதல்ல ஈரானுடைய தலைவன் அலி காமினி செத்து போயிட்டதா ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸ் பிளாக் மீடியா ஆபரேஷன் நடத்தி 3ஆம் உலக மகா யுத்தத்தை மூட்ட பாக்குறாங்க. அதையும் அவங்களுடைய ராமன் பெயரால் தொடங்கணும்ன்றதுக்காக தான் ராமனை குறிக்கிற அலி காமினி என்று பெயர் கொண்ட ஒரு தலைவனை இறந்து போயிட்டதா அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி அறிவிச்ச உடனே உலகளாவிய இஸ்லாமிய மக்களுக்கு அமெரிக்கா மேல கோபம் வரும். ஈரான பக்கத்துல இருக்கிற முஸ்லிம் நாடுகளே தாக்க வைக்கலாம். இந்த சந்ததி சாக்குல இஸ்ரேலே முஸ்லிம் நாடுகளை தாக்கிட்டு ஈரான் மேல பழிய தூக்கி போடலாம். இதனால யுத்தம் இன்னும் அதிகமாகும். இத அப்படியே உலக அளவுல பரப்பணும் அப்படின்றதுதான் யூதர்களுடைய குறிக்கோள். அதனுடைய ஆரம்ப புள்ளி தான் இந்த நாடகம். அலி காமினி என்ற முஸ்லிம் வேடம் போட்ட ஈரானிய யூதன் இறந்து போயிட்டதா யூதர்கள் அறிவிச்ச செய்தி. அலி காமினியினுடைய இந்த இறப்பு நாடகத்தை கோட்டு படத்துல மறைமுகமா முன்னறிவிச்சிருக்காங்க.
அந்த படத்துல ஜெயராம் நடிச்ச கதாபாத்திரத்தின் பெயர் நசீர், ஒரு முஸ்லிம் கதாபாத்திரம். அந்த நசீரான ஜெயராம் என்ற ராமன் கதாபாத்திரத்தை கழுத்துல குத்தி கொள்ற காட்சியும், அதுக்கு அடுத்தபடியா SATS இருக்குல்ல, சாட்ஸ், அந்த சாட்ஸ் டீம் சேர்ந்து he was such a fine fellow, it's really a big loss for SATS அப்படின்னு சொல்ற வசனங்கள் இருக்கு. அதாவது இந்த ஜெயராம் கதாபாத்திரம் ராமனை தான் குறிக்குது, ஆனா அதை ஒரு முஸ்லிம் கதாபாத்திரமா காமிச்சு ஒரு முஸ்லிம் இறுதி சடங்குல இந்த ரா ஏஜென்ட்டுகள் ராமனுக்காக வருந்துற மாதிரி காமிக்கிறாங்க. இதேதான் இப்ப நிஜத்திலயும் நடந்திருக்கு. இப்போதைக்கு இந்த அலி கமேனிய ராமனை குறிக்கிற கதாபாத்திரமா கருதி 9/11 அன்னைக்கு இவன் இறந்து போயிட்டதா யூதர்கள் பரப்பியிருக்காங்க. கோட்டு படத்துல இஸ்லாமிய இறுதி சடங்குல இந்த SATS டீம் மெம்பர்ஸ் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியே நிஜத்துல நம்ம ஊர் ஆன்டி கிரைஸ்ட் வந்து அலி காமினி என்ற ராமனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறார். ஒரு இரங்கல் செய்தி. ஈரானுடைய பெருந்தலைவர் இன்று அதிகாலை இஸ்ரேலுடைய தாக்குதலில் அவர் குடும்பத்தோடு இறந்துவிட்டார். அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது என்னுடைய பர்சனல் லாஸ், என்னை தனிப்பட்ட இழப்பாகவே நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அருமையான மனிதர், நைஸ் மேன், ரொம்ப தெய்வீக தோற்றம் கொண்டவர். அவருடைய அதாவது ஈரானுடைய ஸ்பிரிச்சுவல் லீடரும் அவர் தான். இப்போனா ஒரு முக்கியமான புள்ளி. அவங்கள குறி வச்சு தாக்குனது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இந்த ஆன்டி கிரைஸ்ட் பேசுறது கேட்டீங்களா? அலி காமினியினுடைய சாவுக்கு வருந்துறாராம். அலி காமினி வெரி நைஸ் மேனா, இவருடைய ஸ்பிரிச்சுவல் தலைவரே அலி காமினி தானா. அதாவது இவருடைய ஸ்பிரிச்சுவல் தலைவர் வந்து சிவனோ முருகனோ அகத்தியரோ ராவணேந்திரனோ கிருஷ்ணனோ கிடையாது. இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஃப்ரீமேசனுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர் வந்து ஈரானிய யூத ஃப்ரீமேசனான அலி காமினி. அதனாலதான் இவர் வருத்தம் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த யுத்தத்துல தமிழர்களாகிய நாம் வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா. 2009 இலங்கை சிங்கள அரசுக்கு பண உதவி பொருளுதவி செய்த இந்த ஈரான் நாட்டுக்கு தமிழர்கள் ஆதரவு தெரிவிக்கணுமா. ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல அடிக்கிறானோ, அதனால நம்ம எல்லாம் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா. தமிழர்களை இனப்படுகொலை செய்ய உதவியவனுக்கு தமிழர்கள் ஏன் ஆதரவு தெரிவிக்கணும்? இந்த ஆள் இப்படி ஈரானுக்கு ஆதரவு கேட்டதுனால இந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து உண்மையிலேயே தமிழர்களுக்கான ஆள் இல்ல, யூதர்களுடைய ரகசிய ஏஜென்ட் தான் அப்படின்றது இது வரைக்கும் புரியாதவங்களுக்கு கூட இப்ப புரிஞ்சிருக்கும். தமிழ் இனப்படுகொலைக்கு உதவிய ஈரான் நாட்டு யூத தலைவனான அலி கமேனிக்கு இரங்கல் தெரிவிக்கணுமா, ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா? ஏன்னா இதெல்லாம் புவிசார் அரசியல்லாம். இப்போதைக்கு இஸ்ரேல ஈரான் தான் அடிக்கிறான், அதனால ஈரானுக்கு தமிழர்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு இந்த ஆளு கேட்கறது மூலமா இவன் மறைமுகமா என்ன சாதிக்க பாக்குறான்னா, தமிழர்களுடைய கான்சியஸ்னஸ குலைக்கணும். நமக்கே ஆபத்து இருக்கும் போது நம்மளுடைய கவனத்தை எதுக்கு இன்னொரு நாட்டு மேல, அது எந்த நாடா இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம எதுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? நாளைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா எந்த நாடாவது வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவானா? தமிழர்களுக்கு உதவி பண்ணுவானா? ஒருத்தனும் வரமாட்டான், எல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பானுங்க. இலங்கையில இனப்படுகொலை நடக்கும் போது எல்லாரும் நின்று எப்படி வேடிக்கை பார்த்தானுங்களோ, கண்டுக்கலையோ, அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலும் எல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பானுங்க, இல்ல கண்டுக்க மாட்டானுங்க. அப்படி இருக்கும் போது எந்த நாட்டுக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நம்ம நியூட்ரலாவே இருந்துக்கலாம். நம்ம கான்சியஸ்னஸ் நம்மளுடைய தற்காப்புக்கு தான் நம்ம முதல்ல பயன்படுத்தணும். இங்கேயே ஒன்றும் வாழல, இதுல என்ன இன்னொரு நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கேடு நமக்கு இருக்கு? தமிழர்களுடைய மரபணு மிக பழமையானது. 7ஆம் அறிவு படத்துல சொன்ன மாதிரி நம்ம சித்தர்களுடைய சக்தி வாய்ந்த மரபணு நம்ம ரத்தத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கான்சியஸ்னஸ உயர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம் ஆழ்மனது சக்தியை நம்மளோட தற்காப்புக்கு முதல்ல பயன்படுத்திக்கணும். ஏன்னா நமக்காக யாரும் வரமாட்டாங்க. அதனால இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் காப்பாத்திக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கான்சியஸ்னஸ ஹை அலர்ட்ல வைக்கணும். முதல்ல நம்ம சக தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். அதுவே இங்க ஒன்னும் காணோம். இங்கே ஜாதி சண்டை, கட்சி சண்டை, அது இதுன்னு தெருக்கு தெரு சண்டை ஓடிட்டு இருக்கு. இதுல சம்பந்தமே இல்லாம இன்னொரு நாட்டுக்கு போய், அதாவது அவன் தமிழர்களை கொல்றதுக்கு உதவி பண்ணிருக்கான், அவனுக்கு போய் நம்ம ஆதரவு தெரிவிக்கணுமா, இரங்கல் தெரிவிக்கணுமா? இல்ல என்ன அநியாயம்? அதாவது இந்த ஆன்டி கிறிஸ்டியன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அறிவே இல்ல, உலக ஞானமே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல. அதனாலதான் அவன் பூமர் புத்தி இப்ப காமிச்சிட்டான்.
மக்களே, இந்த கிழவன் பேச்சை கேட்காதீங்க. இவன் நல்லது பேசுற மாதிரி பேசி நம்மளெல்லாம் பாழுங்கிணத்துல தள்ளுறதுக்கு தான் இவன் வந்திருக்கான். ஆன்டி கிரைஸ்ட் அவதாரத்தை எடுத்திருக்கான். இவன் பேசுறது எல்லாமே நல்லது மாதிரி இருக்கும், சாஃப்டா பேசுவான். ஆனா தமிழ் தேசியம்ன்ற பேர்ல எல்லாமே விஷ கருத்துக்கள், ஆன்டை தமிழ் பெர்ஸ்பெக்டிவ், தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஆன்டி கிரைஸ்டனுடைய சிஷ்யனும் அலி காமினிக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. முதல்ல காமினி அவருடைய கொலை உலகத்துடைய வரலாற்றில் ஒரு பெரிய துக்க நாளாகத்தான் பார்க்கப்படும். அந்த அதிகாரத்தை எதிர்த்து எந்த விதமான சமரசங்களும் செய்யாமல் ஒரு கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த அதிகார திமிருக்கு தலை வணங்காமல் இறங்கி போகாமல் நின்று தன் சொந்த நிலத்தில் சொந்த மண்ணில் தனது உயிரை கொடுத்திருக்கிறார் காமினி. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு அவருக்கு ஒரு வீர வணக்கத்தை நாம் இங்கே சமர்ப்பிக்கணும். அதில் நமக்கு மாற்று கருத்தில் எனக்கெல்லாம் உண்மையிலே ஒரு வருத்தமாக இருந்துச்சு. 2 பேருமே உடையார்கள், ரகசிய கன்னடர்கள், ஃப்ரீமேசன்ஸு. இதுல இருந்து 2மே ஒரே குட்டையில உருண மட்டைங்கதான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது ராஜபக்சே என்ற அரக்கனுக்கு உதவிய அலி காமினி என்ற அரக்கனுக்கு ஆன்டி கிரைஸ்டும் அவருடைய சிஷ்யரும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. மக்களே, நோட் திஸ் பாயிண்ட். அலி காமினி இஸ் வெரி நைஸ் மேன். அலி காமினி இறந்தது இவருக்கு பர்சனல் லாஸாம். இந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு பர்சனல் லாஸாம். அலி காமினி தான் இவருடைய ஸ்பிரிச்சுவல் தலைவராம். ஏதோ அலி காமினியை நேர்லயே பார்த்து சந்திச்சு பேசுற மாதிரி இந்த ஆன்டி கிரைஸ்ட் பேசுறத பார்த்தா உண்மையிலேயே சந்திச்சிருப்பார் போல. ஏன்னா 2 பேருமே யூத ஃப்ரீமேசன்ஸ் தானே. அதனாலதான் இந்த அலி காமினி இறந்ததை பர்சனல் லாஸ் அப்படின்றாரு ஆன்டி கிரைஸ்ட், நம்ம ஊர் ஆன்டி கிரைஸ்ட். இஸ்ரேலிய அரக்கன் நேத்தன்யாஹூ, இந்திய அரக்கன் மோடி, அமெரிக்க அரக்கன் டொனால்டு ட்ரம்ப், ஈரானிய அரக்கன் அலி காமினி, இவங்க 4 யூத வம்சாவழிகள் தான். இவனுங்களுக்குள்ள அடிச்சுக்கிற இந்த யுத்தம் பரவுச்சுன்னா உலக அளவுல அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி விலங்குகள், பறவைகள் தான் பலியாகும். அதனால வரப்போற காலங்கள்லயும் இந்த உலக தலைவர்கள், மத குருக்கள் அல்லது பெரும் புள்ளிகள்ல எவன் செத்தாலும் சரி நம்ம இரங்கல் தெரிவிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எந்த நாட்டுக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம பாலிசி தமிழ்நாடு ஃபர்ஸ்டா இருக்கணும். அவனுக்கு அவன் நாடு தானே முக்கியம். அந்த மாதிரி நமக்கு தமிழ்நாடு தான் முக்கியம். அதனால நீங்க யாருக்காவது ஆதரவு தெரிவிக்கணும்னா சக தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. முதல்ல சக தமிழர்களோட முதல்ல இணக்கமா இருங்க. அதுக்கப்புறம் உலக நாடுகளோட இணக்கமா இருக்கிறத பத்தி யோசிக்கலாம். இங்க லோக்கல்ல தெருக்கு தெரு கொழாடி சண்டை போட்டுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம ஈரான் நாட்டுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உலக மகா யுத்தத்தை முன்னறிவிச்ச நிறைய ஹாலிவுட் படங்கள் இருக்கு. நம்ம ஊர்லயும் ஹிப்ஹாப் கன்னடன் என்ற ஒரு நடிகனை வச்சு கடைசி உலக போர்னு எடுத்து உலக மகா யுத்தத்தை முன்னறிவிச்சிருக்காங்க. இது தவிர விஜயனுடைய பீஸ்ட் படத்திலையும் 3ஆம் உலக யுத்தத்தை முன்னறிவிச்சிருந்தாங்க. அந்த மாலுக்குள்ள நடக்கிற சம்பவத்தின் போது வெளியில துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்கும் போது வெளியில இருக்கிறவங்களை காப்பாத்துற வேலை கவர்மெண்டோடது, மிலிட்ரியோடது. இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோன்றத பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு வீர ராகவன் என்ற ராமன் பெயர் கொண்ட இந்த நாயகன் பேசுற வசனம் பிராமண கும்பல் அவங்களுடைய ஆட்களுக்கு கொடுக்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கை. அதாவது தமிழ்நாட்டுல போர் வந்துச்சுன்னா பிராமண கூட்டம் எப்படியாவது அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியான்னு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு அவங்க ஆளுங்க அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு காட்சியில இந்த நாயகன் என்ன சொல்றான், இங்க யாராவது செத்தா அதுக்கு காரணம் கவர்மெண்ட்டும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரும் தான், அவன் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் ஒரு ரா ஏஜென்ட்டா இருப்பான். அந்த மாலை தன்னோட கட்டுப்பாட்டுல எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இந்த வீரராகவன் ஒரு ரா ஏஜென்ட். வெளியில இருக்கக்கூடிய உளவாளிகள் இவனை கான்டாக்ட் பண்றதுக்காக இஸ்ரேல் நாட்டு மொசாட அணுகிறதா இந்த படத்துல காமிக்கிறாங்க. அதாவது இந்திய உளவுத்துறையான ரா இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாடு கிட்ட உதவி கேட்கிற காட்சி இந்த படத்துல இருக்கு. இந்த படம் நடக்கிற இடம் ஈஸ்ட் கோஸ்ட் மால். அந்த ஈஸ்ட் கோஸ்டான கிழக்கு கடற்கரை தமிழ்நாட்டை தான் குறிக்குது. அந்த ஈஸ்ட் கோஸ்டான கிழக்கு கடற்கரையில பாம் வச்சு மிரட்டுறது தான் இந்த படத்தினுடைய கதை. தமிழ்நாட்டு கடற்கரையில பிராமணர்கள் வச்சிருக்கிற பாம் கல்பாக்கம் அணு உலையும் கூடாங்குளம் அணு உலையும். அதுலயும் கல்பாக்கம் அணு மின் நிலையத்துல 3 அணு உலை இருக்கு. அதுல ஒரு அணு உலை பெயரு காமினி. கல்பாக்கம் மினி ரியாக்டர்ன்ற பெயரை சுருக்கி காமினின்னு அந்த ரியாக்டருக்கு பேர் வச்சிருக்காங்க.
பீஸ்ட் படத்துல என்ன காமிச்சாங்க, ஈஸ்ட் கோஸ்ட் என்ற கிழக்கு கடற்கரையில ஒரு பாம் இருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு டீடைலான வீடியோல பேசியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. கல்பாக்கம் அணு உலையினால சென்னைக்கு பேராபத்து, கூடாங்குளம் அணு உலையினால தென் மாவட்டங்களுக்கு பேராபத்து இருக்கு. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்னாலும் அந்த காமினி அணு உலைக்கும் இப்ப அரங்கேறி இருக்கிற இந்த அலி காமினி சாவு நாடகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. ஏன்னா போன வாரத்துல நடந்த 2 சம்பவங்கள், விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு கோட்டு படத்துல முன்னறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி அலி காமினியினுடைய சாவையும் கோட்டு படத்துல முன்னறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே கோட்டு படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல சென்னையில ஒரு பாம், அதுவும் பாக்குறதுக்கு அணுகுண்டு மாதிரி தான் இருக்கு, சென்னையில ஒரு அணுகுண்டு வைக்கப்படுற மாதிரி காட்சிகள் இருக்கிறதுனால இந்த படத்துல பிராமணர்கள் அவங்களுடைய சதிய முன்னறிவிச்சிருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாம கன்னட அரக்கனான விஜய் தன்னுடைய ஜனநாயகன் படத்துல பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு பாடுறான். ஏற்கனவே அவங்களுடைய இந்த சதியை பல இடங்கள்ல பல விதங்கள்ல அவங்க முன்னறிவிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். குறிப்பா ஜெயிலர் படத்துடைய ஹுக்கும் பாட்டுல உசுர கொடுக்க கோடி பேர்னு அனிருத் பாடி இருப்பான். அதாவது இந்த வந்தேரியான ரஜினிகாந்துக்கு பணம், பேரு, புகழ் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் பத்தாதான். தமிழ்நாட்டு மக்கள் இந்த வந்தேரி சிவாஜிராவ் கேக்வாடுக்கு உசுரையும் சேர்த்து கொடுக்கணுமா. அதுக்காக மட்டும் அனிருத் இப்படி பாடல. கல்பாக்கம் அணு உலைய பிராமணர்கள் வெடிக்க வைக்க போறாங்கன்றத முன்னறிவிக்கிறதுக்காக தான் உசுர கொடுக்க கோடி பேரு அப்படின்னு அனிருத்ன்ற யூத அரக்கம் பாடுறான். அடுத்து பிராமணர்களுடைய லிஸ்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான சதி என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கலவரத்தை தூண்டணும். அதை மத ரீதியா தூண்ட பார்த்தாங்க, நடக்கல. இந்த 10 வருஷத்துல வேற பல வழிகள்ல அதை முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. அதனால வேற ஒரு முக்கியமான விஷயத்துல மக்களை தூண்டி விட்டு புரட்சின்ற பேர்ல கடைசியில கலவரம் பண்ணும் அப்படின்ற திட்டத்தை வச்சிருக்காங்க. இது அவங்க முன்னறிவிச்ச ஒரு படம் மாநாடு, இன்னொரு படம் சர்க்கார். சர்க்கார் படத்துடைய இந்த காட்சியை டீகோட் பண்றது மூலமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான அரசியல் திருப்பு முனைய உங்களுக்கு விளக்கணும்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சரை திராவிட கட்சியாவும் விஜய கார்பரேட் கிரிமினலாவும் காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த திராவிட தலைவர் தமிழ்நாட்டுல 2 கட்சி தான், அதை மீறி வேற எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு அந்த நாயகனை மிரட்டும் போது அந்த நாயகன் பதிலுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த முதலமைச்சரை மிரட்டுவான். அதாவது அந்த நாயகன் என்ன சொல்றான்னா, ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி ஒரு புரட்சி வெடிச்சதுன்னா அந்த 2 கட்சியும் காலி ஆயிடும் அப்படின்னு சொல்ல வரான். இந்த படத்தை எடுத்ததே பிராமண கும்பல் தான். அந்த பிராமண கும்பல் எதுக்கு ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தி மிரட்டணும்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் வியூகம் இருக்கு. அதை இப்ப சுருக்கமா சொல்றேன். ஏன்னா இந்த ஆன்டி கிறிஸ்ட் பார்கவனும் அடிக்கடி ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி வெடிக்கும், கண்டிப்பா 2026 தமிழ்நாட்டுல புரட்சி வெடிக்கும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தான். அதனால இந்த ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜல்லிக்கட்டுன்றது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு. பீட்டாவை இழுத்து வழக்கு போட வச்சு ஒரு பெரிய விவாத பொருளாக்கி அதை வேணும்ட்டே தடை செஞ்சு அதுக்கப்புறம் மக்களை மீடியா மூலமா தூண்டி விட்டு மெரினால பெரிய போராட்டத்தை உருவாக்கி கடைசியில ஜல்லிக்கட்டு மேல இருந்த தடை நீக்கப்பட்டது. ஆனா ஜல்லிக்கட்டு போராட்டத்து மூலமா டெல்லியில இருக்கிற பிராமண கும்பல் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் ஆதாயத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. இது என்ன சாதனைனா, அதிமுகவை 2ஆ உடைச்சாங்க. அதிமுகவை ஒன்னும் இல்லாம பண்ணது. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல பிராமணர்கள் பயன்படுத்தின தந்திரம் பேரு ஹெகிலியன் டயலெக்டிக். ஹெகிலியன் டயலெக்டிக்னா பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு எதிராக மக்களுடைய கோபத்தை கிளப்பி மக்களுடைய கோபத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி பல அரசியல் ஆதாயங்களை சாதிச்சிட்ட பிறகு யூதர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வை அவங்களே கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க. இதுக்கு பேரு தான் ஹெகிலியன் டயலெக்டிக் என்ற யூத தந்திரம். இந்த தந்திரத்தை தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பிராமண சகுனி கூட்டம் பயன்படுத்தியிருக்கு. அதை நான் இப்ப விளக்குறேன். டிசம்பர் 2016 ஜெயலலிதா இறக்குறாங்க. ஜெயலலிதா இறந்த உடனேயே அதிமுகக்கு அடுத்த தலைமை யாருன்னு ஒரு பெரிய கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா அந்தம்மா பதவியில இருந்தாங்க. அவங்க இறக்கும் போது ஜெயலலிதா பதவியில இருந்தாங்க.
அதனால அடுத்த தலைமை யாரு, அடுத்த முதல்வர் யாருன்னு ஒரு பெரிய கேள்வி எழும்ல. பன்னீர்செல்வம் ஒரு பக்கமும் சசிகலா ஒரு பக்கமும் பிரிஞ்சு உட்கட்சி பூசல் உருவாச்சு. இது நடந்த காலகட்டத்தை நீங்க நோட் பண்ணணும். ஜனவரி பிப்ரவரி 2017, அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த அதே நேரத்துல தான் அதிமுகல உட்கட்சி பூசல் தொடங்கி இருந்தது. அதிமுகவினுடைய ஒரு தரப்பான ஓபிஎஸ் பின்னாடி இருந்து இயக்கிய பிராமண சகுனி குருமூர்த்தி என்ற RSS ஆளு. ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போய் தியானம் பண்ணதே குருமூர்த்தி சொன்னதுனால தானா. அப்புறம் கொஞ்ச நாள் ஓபிஎஸ் முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய 2 தரப்பு, ஓபிஎஸ் இபிஎஸ் 2 தரப்பையும் கவர்னரை வச்சு சேர்த்து வச்சாங்க. ஜெயலலிதா இறந்த உடனே குருமூர்த்தியினுடைய முழு அடிமையான ஓபிஎஸ் முதல்வரா கொண்டு வரதுக்காக தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் பயன்படுத்தப்பட்டது. அதாவது அதிமுகவை மிரட்டுவதற்காகவே ஜல்லிக்கட்டு போராட்டம் தூண்டப்பட்டது, நிகழ்த்தப்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது 2 பெரிய திராவிட கட்சி, அதுல ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. அதுல அதிமுகவினுடைய தலைவர் ஜெயலலிதா இறந்துட்ட உடனே அந்த கட்சி அவங்க கண்ட்ரோலை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக பிராமணர்களே தூண்டி விட்டு நிகழ்த்திய ஒரு போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த போராட்டத்தை வச்சு சசிகலா தரப்பை மிரட்டி ஓபிஎஸ் முதல்வராக்குனது குருமூர்த்தியினுடைய அரசியல் வியூகம். அதனால பிராமண சதிகார கும்பல் அவங்களுடைய மீடியாவை பயன்படுத்தி மக்களோட மூளையை மழுங்கடிக்கவும் செய்வாங்க. தேவைப்பட்டா அதே மீடியாவை பயன்படுத்தி மக்களை தூண்டியும் விடுவாங்க. அதனால ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பிராமண கூட்டம் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுல முக்கியமானது அதிமுகவை 2ஆ உடைச்சு கண்ட்ரோல்ல எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்சியை அழிச்சிடணும். அரசாங்கங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் யூத ரகசிய கூட்டங்கள் மக்கள் எழுச்சியை எப்போதுமே விரும்ப மாட்டாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துல மக்களை சுட்டு கொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஜல்லிக்கட்டுக்காக போராடுறதுக்கு மட்டும் இந்த பிராமண கூட்டம் ஏன் அனுமதி கொடுத்தது? மீடியால அதை ஏன் காமிச்சது? அவங்க நினைச்சிருந்தா மீடியால அதை காமிக்காம அந்த போராட்டத்தை ஒன்னும் இல்லாம பண்ணிருக்கலாம். ஏன்னா ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்ன்றது அவங்களுடைய நோக்கம். ஆனா தமிழர்களுடைய ஜனத்தொகை அதிகமா இருக்கிறதுனால ஜல்லிக்கட்டை தடை செய்ய முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அதை ஒரு சாக்கா வச்சு ஒரு போராட்டத்தை தூண்டி அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அதுல அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்கும். ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும் போது அதுல அவங்களுடைய தலையீடு இருக்கு, அவங்களுடைய கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவங்க வழக்கமா பயன்படுத்துற பல குறியீடுகளை அவங்க அந்த நிகழ்வுல காட்டுவாங்க. அதுல ஏன் கண்ணில் பட்டது, மாட்டினுடைய தலைன்ற பேர்ல பஃபோமெட்டினுடைய குறியீட்டை காமிச்சது. அதாவது ஜல்லிக்கட்டுல மாட்டினுடைய தலைன்ற பேர்ல யூத கூட்டம் பஃபோமெட்டினுடைய குறியீட்டை தான் காமிச்சிருக்கு. ஆட்டினுடைய தலையை காமிக்க முடியாதனால ஜல்லிக்கட்டுல மாடு தானே இருக்கு, அதனால மாட்டினுடைய கொம்பு அதை காமிக்கிறது மூலமா பஃபோமெட்டை இவங்க மறைமுகமா குறிச்சு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல யூதர்களுடைய தலையீடு இருக்கு அப்படின்றத மறைமுகமா காமிச்சிருந்தாங்க. மேலும் அந்த போராட்டத்துல எல்லாருமே கருப்பு சட்டை அணிஞ்சு வந்தது சந்தேகத்துக்குரியது. ஏன்னா தமிழ்நாட்டுல கருப்பு சட்டைன்றது பொதுவா திராவிட கூட்டம் பயன்படுத்துற சட்டை. அதனால இந்த போராட்டத்துக்கு முன்னாடி திராவிடர் கழகமும் இருந்திருக்கு. அவங்களுடைய சின்னம் தானே கருப்பு சட்டை. அதனாலதான் சினிமாக்காரங்க எல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுக்கற மாதிரி நடிச்சானுங்க. கடைசி நாள்ல போலீஸ் வந்து மக்கள் மேல தடியடி நடத்தும் போது ஒரு நடிகர் கூட அங்க இல்ல, எல்லாரும் எஸ்கேப். அவனுங்களுக்கு முன்னாடியே செய்தி வந்துருச்சு போல. அதனால அந்த வந்தேரி நடிகர்கள்லாம் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. போலீஸ் வந்து மக்கள் மேலதான் தடியடி நடத்தினாங்க. தமிழர்களுக்காக குரல் கொடுக்கற மாதிரி நடிச்ச இந்த ஜூலியும் தமிழச்சியே கிடையாது. இவ வந்து கன்னடக்காரியோ இல்ல தெலுங்காரியாவோ இருக்க முடியும். இப்பயும் விஜய்க்கு எதிராக பேசுறேன்ற பேர்ல எதையோ உளறிட்டு இருக்கா. இவள மாதிரி ஃபேக் எல்லாம் இறக்கி விட்டு மக்களை ஈஸியா திசை திருப்பலான்னு பாக்குறாங்க. ஆக இந்த குருமூர்த்தி என்ற பிராமண சகுனி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அதிமுகவை மிரட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்கான். ஜெயலலிதா இறந்த பிறகு கழுத தேஞ்சு கட்டரம்பான கதையா படிப்படியா தேஞ்சு அதிமுகவும் ஒன்னும் இல்லாத கட்சியா ஆயிடுச்சு. அடுத்தபடியா பிஜேபியை கொண்டு வரதுக்காக அவங்க திமுகவை அழிச்சாகணும். ஆனா திமுக 50-60 வருஷமா ஒரு முக்கியமான கட்சியா இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா அவங்களால அழிக்க முடியல.
ஆனாலும் திமுகவை அழிக்கிறதுக்காக இப்ப கமல்ஹாசனை அந்த பக்கம் அமைச்சிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து திமுகவுக்கு உதவி செய்யணும் இல்ல ஆதரவு தெரிவிக்கணும்லாம் இந்த கட்சியோட போய் சேரல. அந்த சகுனி திமுகவை அழிக்கிறதுக்காக தான் அவங்க கிட்டே போய் சேர்ந்திருக்கான். கண்டிப்பா கூட இருந்து குழி பறிச்சு திமுகவை அழிக்காம விட மாட்டான். திமுக அழிஞ்சா நம்மளுக்கு நல்லதுதான். ஆனா அதிமுக திமுக இந்த ரெண்டத்தையும் அழிச்சிட்டு பிஜேபியோட பினாமியான விஜய் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் பிராமண சகுனி கூட்டத்தினுடைய நோக்கம். அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். விஜய்க்கு பேக்கப்பா அவங்க சீமானையும் வளர்த்து விட்டாங்க. சீமானுக்கு அதிபர் ஆசெல்லாம் காமிச்சு நல்லா வளர்த்து விட்டு கடைசியில சீமானுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க. ஏன்னா விஜயை கொண்டு வந்த பிறகு சீமானுக்கு மவுஸ் இல்லாம போயிடுச்சு. தமிழ் தேசம் கத்திட்டு இருந்த சினிமாக்காரரான சீமானும் RSS நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு தான் ஒரு RSS ஏஜென்ட் தான் நிரூபிச்சாச்சு. இதுல இருந்தே இந்த அரசியல்வாதிங்க யாரையுமே நம்ப கூடாது அப்படின்றது தெளிவா தெரியுது. இது மட்டும் இல்ல, அந்த சர்க்கார் பட காட்சியில தமிழ்நாட்டுல 2 கட்சி தான், அதுல எதிர்கட்சியால தன் கட்சியில வந்து சேர்ந்துட்டான். அதனால இப்ப ஒரே கட்சி தான் ஃபுல் மெஜாரிட்டி அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றது இப்ப நிஜத்திலேயே நடந்திருக்கு. சர்க்கார் படத்துல சொன்ன மாதிரி எதிர்கட்சியாளான OPS வந்து ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. இத 8 வருஷம் முன்னாடியே சர்க்கார் பட காட்சியில முன்னறிவிச்சிட்டாங்க. அதாவது அதிமுக ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அதிமுகக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா விஜய வந்து அவங்க பினாமியா இறக்கி விட்டுருக்காங்க பிஜேபி RSS கூட்டம். கன்னடனான விஜயும் என்ன சொல்றான், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, இந்த தேர்தலே திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி தான் அப்படின்னா அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் விஜய பினாமியா இறக்கி விட்டுருக்காங்க பிஜேபி. விஜய் கன்னடர், ஸ்டாலின் தெலுங்கர். இப்ப தமிழ்நாட்டை ஆள்ற திராவிட கூட்டமான தெலுங்கர்களுக்கும் தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற கன்னட கூட்டத்துக்கும் தானே போட்டி. அதைத்தான் விஜய் வந்து ஸ்டாலினுக்கும் தனக்கும் தான் போட்டி அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு. அதாவது தெலுங்கு கூட்டத்துக்கும் கன்னட கூட்டத்துக்கும் தான் தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக போட்டி. இந்த விஜய் கட்சி தொடங்கி பொதுக்கூட்டம் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே உயிர்கள் பலியாயிட்டே இருக்குன்றத நம்ம பாக்குறோம். விஜய் வந்து ஒரு விஜயினுடைய ரோல் வந்து பர்ஃபார்மெட். இதை நம்ம போன வீடியோலயே டீட்டெயிலா பார்த்துட்டோம். இப்ப விஜய் ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான அறிகுறிகள் ஏற்கனவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோல் வந்து ராமன். அந்த ராமனுக்கு அடியாளா இருந்த அனுமான் கதாபாத்திரத்தை இப்ப ஆதவ் அர்ஜுனா என்கிற ரெட்டி சமூகத்தை சேர்ந்த ஒரு தெலுங்கனுக்கு அந்த ரோலை கொடுத்திருக்காங்க. ஹனுமான் ரோலை ரெட்டிக்கு கொடுத்ததுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த தெலுங்கு ரெட்டிகள் ஹனுமானினுடைய வம்சாவழிகள். இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் ஆன்டி கிறிஸ்ட் TCP மூலமா ரெட்டி சமூகத்தார் ராவணேந்திரனுடைய வம்சாவழிகள் அப்படின்னு சொல்ல வச்சு நம்மளெல்லாம் திசை திருப்ப பார்த்தாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஜாதி வெறி பிடித்த தெலுங்கு உயர் சாதியான இந்த ரெட்டி சமூகத்தார் அனுமானினுடைய வம்சாவழிகள்ன்றது ஆதவ் அர்ஜுனான்ற உதாரணம் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான விடயம். ஹனுமானை பத்தி ஏற்கனவே டீட்டெயிலா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ராமன் உலகின் முதல் பயங்கரவாதி. அவனுக்கு அடியாளா இருந்தவன் தான் ஹனுமான் என்கிற உள்ளூர் பயங்கரவாதி, மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்தவன். அனுமானும் அவனுடைய பயங்கரவாத கூட்டமும் இலங்கைக்குள்ள ரகசியமா மாறுவேஷத்துல நுழைஞ்சு பல குண்டுவெடிப்பு சம்பவங்களை நடத்தி இருக்கானுங்க. ராமன் சொன்னபடி நிறைய அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் பண்ணவன் தான் அனுமான் என்ற உள்ளூர் பயங்கரவாதி. அதே வேலையை தான் இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி தமிழ்நாட்டுல பண்ண பார்த்திருக்கான். நல்ல வேலை அந்த பெரிய சதி தடுக்கப்பட்டிருக்கு. கரூர்ல 50 பேரை சாகடிச்சிட்டு இந்த ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்கான். சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவன் போட்ட இந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டான். அதாவது இலங்கையிலும் நேபாளத்திலையும் பங்களாதேஷ்லயும் மற்ற சில நாடுகள்ல நடக்கிற போராட்டங்கள் மாதிரி தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடக்கணும், அந்த ஜென்சி புரட்சியை ஒரு காரணமா வச்சு இப்ப இருக்கிற அரசாங்கத்தை கவுத்துட்டு விஜய் தலைமையில ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த ஆதவ் அர்ஜுனா பார்த்திருக்கான். இந்த ஆதவ் அர்ஜுனா பிஜேபியினுடைய ஏஜென்ட்ன்றது
தெளிவா தெரியுது. தேர்தல் நடக்க போது அதுல ஏதோ ஒரு கட்சியை அவங்க ஆட்சிக்கு கொண்டு வரதான் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே முந்திரி குட்டத்தனமா இவன் ஒரு ட்வீட் போடுறான். என்னன்னா, புரட்சி மூலமா ஆட்சி மாறணுமா, அதாவது இருக்கிற சிஸ்டத்தை கவுத்துட்டு விஜய் தலைமையில ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு இவன் ஆசைப்படுறான். அது ஒரு அனார்கியா தான் இருக்கும். ராமன் தலைமையில தமிழ்நாட்டுல நடந்த அந்த ராமராஜ்யம்ன்றதே ஒரு அனார்கி தான். அனார்கி என்கிற நிலையில்லா ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரதான் இந்த ஆதவ் அர்ஜுனா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இலங்கை வேற நாடு, நேபாள், பங்களாதேஷ்லாம் தனித்தனி நாடுகள். ஆனா தமிழ்நாடு இப்ப இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்துக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. இப்ப இங்க தேர்தல் நடக்குது, அதுல ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சுதான் அரசாங்கம் அமையுது. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், புரட்சி மூலமா விஜய ஆட்சிக்கு கொண்டு வந்து ராமராஜ்யத்தை நிலைநிறுத்தணும்னு பாக்குறான். தமிழ்நாட்டை அனார்கி ஆக்கணும்னு பாக்குறான் இந்த தற்கால அனுமானான ஆதவ் அர்ஜுனா ரெட்டி. வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஆனா அவனுடைய இந்த தீய முயற்சி ஏதோ ஒரு வகையில தடுக்கப்பட்டிருக்கு. பிராமணர்கள் இங்க ராமராஜ்யம் என்ற அனார்கியை கொண்டு வர்றதுக்காக திரும்ப திரும்ப முயற்சி எடுத்துட்டே தான் இருப்பாங்க. பிராமணர்களுடைய அடுத்த சதி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியல் திருத்தம். இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற செயல் திட்டத்தை கேள்விப்பட்ட உடனேயே கமல்ஹாசனுடைய விக்ரம் பட கிளைமேக்ஸ்ல ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்ன்னு கூப்பிடாத, சர்ன்னு கூப்பிடு, எஸ் சார் நோ சார், எஸ் சார் நோ சார்னு கூப்பிடுன்னு சொல்ற வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த சீன்ல கண்டிப்பா கமல்ஹாசன் ஏதோ ஒரு உள்குத்து வச்சிருக்கிறதா இந்த படத்தை பார்த்ததுல இருந்தே எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. எப்ப இந்த இந்திய அரசு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார்னு அறிவிச்சாங்களோ அப்பவே எனக்கு இதுல இருக்கிற பிராமண சதி புரிஞ்சிடுச்சு. என்னன்னா, வாக்காளர் பட்டியல் திருத்தோன்ற பேர்ல பல பேரோட பேரை நீக்கியிருப்பாங்க. அதுல தகுதியான வாக்காளர்களுடைய பெயரும் நீக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதனுடைய உண்மையான எண்ணிக்கை எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது. பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டுல தேர்தல் வேற வருது. அதனால இதை ஒரு சாக்கா வச்சு மக்களை போராட தூண்டுறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எலெக்ஷன் தேதி நெருங்க நெருங்க ஒவ்வொரு நடிகரா சொல்லுவாங்க, ஓட்டு போடுறது உங்கள் உரிமை, உங்கள் கடமை, ஜனநாயகம் நம் நாட்டின் பெருமை அப்படின்லாம் ஒருத்தனா அறிவுரை சொல்லுவானுங்க டிவில. ஆனா அதெல்லாமே பொய் தான். ஏன்னா நம்ம ஓட்டு போட்டெல்லாம் அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்படல. பிராமணர்கள் அவங்களோட ஏஜென்ட்டை இறக்குவாங்க. அதுல எந்த ஏஜென்ட்னு வேணா நீங்க தேர்ந்தெடுக்கலாமே தவிர இங்க யாருமே தலைவருக்கான தகுதி உடையவங்களா இல்லன்றதுதான் யதார்த்தம். எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த நடிகர்கள்லாம் டிவில பேசுவாங்க. எப்படின்னா, கமல்ஹாசன் பேசுவார், எலெக்ஷன் நாள் அன்னைக்கு வீட்டுல சோம்பேறித்தனமா உட்காராதீங்க, ஓட்டு போடுறது உங்கள் கடமை, இந்த கடமையை கூட செய்யலன்னா நீங்கெல்லாம் என்ன குடிமகன் அப்படின்லாம் அந்த சகுனி கேள்வி கேட்பான். இந்த பணநாயக சிஸ்டத்துல பிராமண கூட்டம் நம்மளுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸை பாருங்க. ஆப்ஷன் 1 சினிமாக்கார பொம்பளை பொறுக்கி, ஆப்ஷன் 2 சினிமாக்கார பொம்பளை பொறுக்கி, ஆப்ஷன் 3 சினிமாக்கார பொம்பளை பொறுக்கி. உண்மையிலேயே இந்த சிஸ்டம் ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு புரிஞ்சவங்க கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போட தேவையில்லை. நம்ம போடுற ஓட்டு உண்மையில நம்ம அவங்களுக்கு கொடுக்கற அனுமதி. பிராமண கூட்டம் ஆள்றதுக்கு நம்ம கொடுக்கற அனுமதி தான் அந்த ஓட்டு. அவன் என்ன சொல்றான், 4 ஏஜென்ட்டை நான் இறக்குறேன், அதுல உனக்கு பிடிச்ச ஏஜென்ட்டை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, அவனுக்கு ஓட்டு போடு அப்படின்றான். ஆனா 4 பேருமே அவங்க ஆள் தான். நம்ம கொடுக்கறது வெறும் அனுமதி மட்டும்தான். அதாவது இந்த ஏஜென்ட் என்ன ஆளட்டும், அந்த ஏஜென்ட் என்ன ஆளட்டும்னு ஒவ்வொரு சிட்டிசனும் கொடுக்கற அனுமதி, கன்சென்ட் தான் அந்த ஓட்டு. நம்மளுடைய அனுமதியை பெற்றுதான் அவன் ஆட்சியில இருக்கான், இந்தியால ஆளும் வர்க்கமா இருக்கான். எப்படி உலக அளவுல சதிகளை பண்ணும் போது நம்மளுடைய சப்கான்சியஸ்ல ப்ரோக்ராமிங் பண்ணி சம்மதம் வாங்கி தானே அவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறான். அதே மாதிரி மறைமுகமா இந்தியால ஆட்சியில இருக்கணும்ன்றதுக்காக பிராமண கூட்டம் வாங்குற அனுமதி தான் உங்க ஓட்டு, நம்ம ஓட்டு. அந்த அனுமதியை அவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது. சொல்லப்போனா மாஸ் பாய்காட் ஆஃப் எலெக்ஷன் பண்ணாதான் பிராமண கூட்டத்துக்கு மக்கள் மேல பயமே வரும். ஆனா அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா மக்களை நல்லா மூல செலவு செஞ்சு வச்சிருக்காங்க. மக்கள்ல பல பேர் ஒரு கட்சி இல்லைனாலும் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுவோன்னு போய் ஓட்டு போடுவாங்க. அவங்கள நம்ம தடுக்க முடியாது. ஆனா நம்மள மாதிரி விழிப்புணர்வு அடைந்தவங்க, பிராமண சதிகார கும்பலை பத்தி தெரிஞ்சவங்க தேர்தல்ன்ற இந்த நாடகத்துல கலந்துக்க கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. நம்ம அவங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. இந்த தேர்தல்ன்றதே ஒரு பெரிய டிராமா, பிராமணர்களுடைய ஒரு மிகப்பெரிய நாடகம். அதுல நாம கலந்து கொள்ள கூடாது. கலந்து கொள்றது மூலமா நம்மளுடைய சப்கான்சியஸ் அனுமதியை அவங்களுக்கு கொடுக்கறோம். அதை இதோட நிறுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். பஃபோமெட்டான விஜய் சமீபத்துல என்ன பேசியிருக்காருன்றதை இப்ப கேட்போம்.
எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். விஜய் காமிக்கிற இந்த போஸ் வந்து ஹிட்லரோட போஸை காமிச்சு இவன் ஒரு உறுதிமொழி எடுக்க வைக்கிறான். என்னன்னா யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு இந்த விஜய் வந்து அவனுடைய வானர சேனை கிட்ட வாக்குறுதி வாங்குறான். வானர சேனையே இவங்கிட்ட ஏமாந்துருக்குல்ல. இந்த மாதிரி விஜய் மட்டும் இல்ல, இன்னும் பல நடிகர்கள் லைனா வந்து ஓட்டு உங்கள் உரிமை, ஓட்டு உங்கள் கடமை அப்படின்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஏமாந்ததுலாம் போதும். இனிமேல் நம்ம ஏமாற தேவையில்லை. இந்த எலெக்ஷன்ற மாபெரும் நாடகத்துல நம்ம பங்கேற்க தேவையில்லை. அப்ப யாராவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதானே போறாங்க, இது இந்த கட்சிக்கு ஆதரவா போயிடும், அது அந்த கட்சிக்கு ஆதரவா போயிடும் அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது அவங்க பினாமி தான். இந்த தேர்தல் முறையே ஒரு பெரிய ஊழல், ஏமாத்து வேலைன்ற போது நம்ம ஏன் அதுல பங்கேற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? அவனுடைய நாடகத்துல மூளை செலவை செய்யப்பட்ட மக்கள் வேணா பங்கெடுத்துக்கிட்டோம், விழிப்புணர்வு அடைந்த நாம பங்கேற்க கூடாதுன்னு சொல்றேன். இந்த வாட்டி இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. வேலூர்ல பேசும்போது விஜய் சொன்னது, இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாதான், இது போறான். இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது அதிசய எலெக்ஷன். 50 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு விஜய் மூலமா சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியுது. அதாவது தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னாடியோ இல்லைன்னா தேர்தல் நாள் அன்னைக்கே வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னவா இருக்கும்னு நான் யூகிச்சிருக்கேன்னா, இந்த எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல அவங்க பல பேரோட பேரை வேணும்ட்டே கூட நீக்கி விட்டுருக்கலாம். அவங்க எல்லாம் ஓட்டு போட போனாங்கன்னா லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்காது. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர்கள் லிஸ்ட்ல இல்லாம போச்சு, பட்டியல்ல இல்லைன்னா ஓட்டு போட போன மக்கள் வந்து ஏமாந்து போய் அந்த ஏமாற்றத்துல அவங்க போராட்டத்துல இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல போராட்டம் ஏதாவது இவங்க தூண்டி விட்டானுங்கன்னா அது கடைசியில கலவரத்துல தான் போய் முடியும். ஸ்டெர்லைட் போராட்டத்திலயும் பண்ணானுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலயும் பண்ணானுங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல துப்பாக்கி சூடே நடத்தினானுங்க. அதனால இவனுங்க தமிழ்நாட்டுல கலவரத்தை தூண்டுறதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கானுங்க. இது அந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய ட்வீட்ல இருந்தே தெரியுது. சர்க்கார் படத்திலயும் ஆளுங்கட்சிக்கு எதிராக விஜய் வந்து ஒரு பெரிய பேரணி எடுத்து அந்த போராட்டத்தினுடைய இறுதியில மக்கள் மேல போலீஸ் தடியடி நடத்துற மாதிரியும், ஆனா விஜய் மட்டும் போலீஸ் வேனுக்குள்ள பத்திரமா இருக்கிற மாதிரியும் இந்த காட்சி இருக்கிறதுனால விஜய் தன்னுடைய ஜாம்பி கூட்டத்தை ஒரு பெரிய போராட்டத்துக்கு கூப்பிட்டா கண்டிப்பா கலவரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதத்தான் சர்க்கார் படத்துல முன்னறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயினுடைய கட்சி பாடலை வெளியிடும் போதே அந்த அனிமேஷன்லயே கலவரத்தை தான் முதல்ல காமிச்சிருந்தாங்க. இந்த கிளிப்பிங்ல இந்த 2 கருப்பு யானை இருக்குல்ல, இந்த கருப்பு யானை வந்து கருப்பு நிறத்தை குறிச்சு திராவிடத்தை குறிக்குது. குதிரையில வர விஜய் ராம, ஏன்னா குதிரைன்றது ஆரியர்களுடைய சின்னம் இல்லையா? இந்த 2 கருப்பு யானைகளை 2 வெள்ளை யானைகள் வீழ்த்துறது கருப்பு நிறம் கொண்ட திராவிடத்தை வெள்ளை நிறம் கொண்ட பிராமணர்கள், அதாவது பிஜேபி வீழ்த்துறத குறிக்குது. இப்படியாவது தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியை கொண்டு வரணும்ன்றதுக்காக கலவரம் பண்ணியே தீரணும்ன்ற முடிவோட இருக்கானுங்க அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இதுக்கு ஆதவ் அர்ஜுனா ரெட்டி என்கிற தற்கால அனுமான் போட்ட அந்த ட்வீட்டு முக்கியமான ஆதாரம். இவனுங்க நினைச்சானுங்கன்னா மீடியால விவரம் தெரியாத இளைஞர்களை தூண்டி விட்டு புரட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுற பேர்ல கடைசியில கலவரத்தை தான் இவனுங்க தூண்டி விடுவானுங்க. எஸ்ஐஆர் என்கிற அந்த வாக்காளர் திருத்தமும் ஒரு முக்கிய காரணமா அமையும் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு.
அதாவது தேர்தல் நேரத்துல பல பேருடைய பெயர் விட்டு போனதுனால அது ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சு அது கலவரமா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கருதுறேன். இது நடக்கவும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். கலவரம் நடக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஆன்டி கிறிஸ்டா செயல்பட்டு இருக்கிற இந்த பார்கவனும் 2026 புரட்சி வெடிக்கும், தமிழ்நாட்டுல புரட்சி வெடிக்கும்னு பல தடவை சொன்னதுனால அவனுங்க இதை எப்படி தூண்டி விடுவானுங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கதான் செய்யுது. அதுலயும் இந்த ஆன்டி கிறிஸ்ட் புரட்சி எப்படி வெடிக்கும்னு சொன்னார் தெரியுமா? டிஷர்ட் போட்டா புரட்சி வெடிச்சிருமா. இதற்குள்ள பல உத்திகளில் ஒரு உத்தியை இப்போது கையாள திட்டமிட்டுள்ளோம். ஒவ்வொரு கடவுளும் கண்ட விஞ்ஞான தத்துவத்தையோ அல்லது தொழில்நுட்பத்தையோ தனித்தனியாக நூற்றுக்கணக்கான டிஷர்ட்ஸ் மூலம் பரப்பலாமல்லவா? இப்படிப்பட்ட டிஷர்ட்டுகளை பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அணிந்து கொண்டு பொதுவெளியில் செல்லும் போது கோடிக்கணக்கான மக்களின் பார்வையில் இவை பட்டு இது தமிழகத்தின் பேசுபொருளாக மாறுமல்லவா? அது மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் அல்லவா? இவங்களுடைய அமைப்பு விற்கிற டிஷர்ட்டை வாங்கி போட்டா தமிழ்நாட்டுல புரட்சி வெடிக்கும்னு இந்த ஆன்டி கிரைஸ்ட் 2-3 வருஷமாவே சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதுலயும் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அர்மகெடான் என்ற இறுதி போர்னும், அந்த அர்மகெடான் 2019 ஆரம்பிச்சுதான். இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் 2023 தான் ஆரம்பிச்சது. ஆனா இவர் ஒரு கணக்கு போடுறாரு, என்னன்னா 2019 அர்மகெடான் ஆரம்பிச்சுச்சான். அது 7 வருஷ கஷ்டகாலம்ன்றதுனால 2026 முடியுமா? கரெக்டா அப்பதான் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் இருக்கான். அதனால இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரான அர்மகெடானையே இவருடைய அமைப்பு தான் முடிச்சு வைக்க போகுதான். முடிச்சு வச்சு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு இந்த ஆன்டி கிறிஸ்டனுடைய ஆட்சி அமைஞ்சிருமா. இப்போது நடக்கும் ஜனநாயகம் போலியானதுதான் என்றாலும் நமது கடவுளரை பற்றி எப்போது பெருவாரியான தமிழர்கள் உணர்கிறார்களோ அன்றுதான் ஜனநாயகத்தை முறையாக பயன்படுத்தி தமிழராகிய நாம் விடுதலை பெறுவோம். நீங்க டெமோக்ரஸின்னு சிம்பிளா வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் பலவிதமான கோல்மால் பொண்ணி அது டெமோக்ரஸி இல்லாத. அப்படிதான் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் டெமோக்ரஸி கிடையாது. இது சும்மா டெமோக்ரஸின்ற பேர்ல ஊரை ஏமாத்துற ஒரு செட்டப் தான் இந்தியாவில் இருக்கிற செட்டப். இந்த மாதிரி ஜனநாயகன்றது இந்தியா இருக்கிற ஜனநாயகமே கிடையாது, ஏமாற்று வேலை. ஏன்னா இது பிராமண நாள் செதுக்கப்பட்டது, அது அப்படிதான் இருக்கும். ஜனநாயகமே மாறணும். இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகமே போலியானதுதான், ஊரை ஏமாத்துற நாடகமா. இவருக்கு தேவை கட்சியற்ற ஜனநாயகமா. ஆனா இதெல்லாம் பேசிட்டு இவர் என்ன பண்றாரு, கட்சி தொடங்குறாரு. அந்த போலி ஜனநாயகத்துல நடக்கக்கூடிய தேர்தல்ல இவர் போட்டியிடுறாரு. சிஸ்டமே தப்புன்னு பேசிட்டு எதுக்கு அந்த சிஸ்டத்துல போய் நீங்க கலந்துக்கிறீங்க? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. இவர் விற்கிற டிஷர்ட்டை எல்லாரும் போட்டுக்கிட்டா புரட்சி வந்துருமா? இவரை பத்தி தமிழ்நாடு பூரா தெரிய வந்துருமா? இவர் இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாராம். இந்த ஆன்டி கிரைஸ்ட் டிஷர்ட் விற்கிறது மூலமா ஆட்சியை பிடிச்சிருவாராம். அதாவது இவருடைய கொள்கையை பாருங்க, இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகமே கிடையாதான். ஆனா அந்த தேர்தலையே இவர் போட்டியிடுவாராம். கட்சிகளற்ற ஜனநாயகம் உருவாகணுமா, அதுக்காக இவர் ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காராம். ஈரான் மதகுருவான அலி காமினி யூதன், சிங்கள ராஜபக்சேக்கு உதவி பண்ணவன். அந்த அலி காமினிக்கு இவர் இரங்கல் தெரிவிப்பாரு. ஆனா இந்த துரோகத்தெல்லாம் பண்ணிட்டு இவர் தன்னை தூய தமிழ் தேசியவாதி அப்படின்னு தம்மட்ட அடிச்சுப்பாரு. நாம ஆட்சிக்கு வந்தோம்னா முதன்மை நம்முடைய ஃபோக்கஸ் எஜுகேஷன் தான். ஆப்வியஸ்லி 18 ஆண்டுகள் ஒரேவிட கல்வி சீருடையோட எல்லாமே கவர்மெண்டே கொடுக்கும். அரசியல் விஞ்ஞானிகள். ஆமா, அவங்களும் சொல்லிட்டாங்களே ஏற்கனவே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எதிர்காலத்தில் சொன்ன மாதிரியே இருக்கு. நாம ஆட்சியை படிப்போம். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி.